கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி முடிஞ்சிருக்கு சார். இது வரைக்கும் எந்த முதல் கூட்டத்தொடரில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வர்றது, கோஷங்கள் போடுறது, எதிர்கட்சி அதை சந்திக்க வர்றது ஏதோ போருக்கு வரா மாதிரி வந்தார் உதயநிதி. சிஎம்ஏ டைரெக்டாக நுழையும் போதே முதலமைச்சராக நுழைஞ்சவர் இவர் தான். எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, யாரும் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இபிஎஸ் இல்லை, அண்ணா இல்லை. ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏவாக ஒரு 2-3 டென்யூர் இருந்து தான் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் விஜய் என்டரிங் த அசம்பிளி ஆஸ் எ சிஎம். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்றும் இவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. எந்த பார்ட்டி என்ன பிரிட்டிஷ் பார்ட்டியாக இருந்தது இவருக்கு முன்னால் ஆட்சி. எந்த பார்ட்டியை அது வெளியேற்றிட்டு ஆட்சி அகற்றிட்டு வந்திருக்கு இந்த பார்ட்டி டிவிக்கு. என்னவோ எந்த பார்ட்டி பேரை சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் ஆச்சா போச்சான்னாங்க. இதுதான் இப்போ பார்ட்டி ஃபண்டு தான். இப்போ இபி இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் நிர்மல்குமார். இப்போ பார்ட்டி ஃபண்டுன்றது வெறும் டாஸ்மாகில் தான் சொன்னார் விஜய். எவ்ரிவேர் அங்கிங்கனாதபடி பிடபிள்யூடி இப்போ ஏவா வேலு வீட்டில் ரைட் நடந்துகிட்ருக்குது. போடாத ரோடுக்கு 7 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்குது. ஸோ அவங்க கம்பை கொடுத்து அடி வாங்கினாங்கன்னு தான் நினைக்கிறேன். கூட எவனுமே இல்லை, எல்லாரும் போயிட்டான். கூட இருந்த 9 வருஷமாக இருக்குது மெகா கூட்டம், ஒவ்வொருத்தனை கைட்டின்னு போயிட்டான். இப்போ வைகோ போகிறாரு. ஆமாம், இப்போ எல்லாரும் போன பிறகு நான் தனியாக நிற்பேன்னா தனியாக நின்று தானே ராஜா ஆகணும். வேற வழியே இல்லை, உனக்கு வேற வழியே இல்லாத போது தலைவா முடிவெடுங்கன்னா அவர் என்ன முடிவெடுக்கிறது? மற்றவெல்லாம் முடிவு எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு இன்னும் விஜய் அதெல்லாம் திறக்கலன்னு தங்கத்தை உருக்குனீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதெல்லாம் அவருக்கு தகவல் வராமல் அவர் பேச மாட்டார். அவர் சும்மா அப்படி இம்மி பேசுகிறாருன்னா அது பின்னால் ஒரு பெரிய பூதம் இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அதனால் இப்போ இதெல்லாம் வெளியே வந்துச்சுங்க, திமுக தலையை தூக்க முடியாது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி முடிஞ்சிருக்கு சார். நீங்கள் நிறைய கூட்டத்தொடர் பார்த்துருப்பீங்க சார். மற்ற சட்டமன்றத்தை தாண்டி இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்த தாவேகா எப்படி செயல்பட்டாங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தாவேகா எப்படி சட்டமன்றத்தில் செயல்பட்டாங்கன்றதையும் பேசுவோம், பிரதான எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட்டாங்கன்றதையும் நம்ம பேசணும். ஓகே சார். இது வரைக்கும் எந்த முதல் கூட்டத்தொடரில் ஒரு ஆட்சி அமைந்து தேர்தல் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எந்த கூட்டத்திலையும் இது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வர்றது, கோஷங்கள் போடுறது எதிர்கட்சி, அப்புறம் அரசுக்கு எதிராக கண்டனங்களை சொல்கிறது, இதான் ஆட்சி அமைந்து கூடுற முதல் கூட்டத்தில் 40 நாள் நடந்தது. 40 நாளில் அதில் தான் ஆளுநர் அதை சந்திக்க வர்றது ஏதோ போருக்கு வரா மாதிரி வந்தார் உதயநிதி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அதாவது கான்ஃபரன்டேஷன், வி ஆர் ஃபார், நாங்கள் மோத வரோன்ற மாதிரி வந்தாங்க. ஆனால் அந்த அவையை 4 நாள் கழித்து ஜேசிடி பிரபாகர் அவைத்தலைவர் அதை ஒத்தி வைக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன இப்போ போருக்கு பயங்கர முஸ்தீபோடு வந்தாங்க, கடைசியில் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிடும் இல்லை, போர்ப்படைகள் தோல்வியுற்று எல்லாம் வெளியேறிட்டாங்கல்ல, யாருமே இல்லையே முடியும் போது. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது என்னென்னா, ஒரு 2.5 வருஷம் ஆன கட்சி, அதில் இருக்க தாவேக்காவில் இருக்கிற அமைச்சர்கள், தலைவர் உள்பட, விஜய் உள்பட, அப்புறம் சட்டமன்றம் எல்லாமே ரா. ஓகே, 2 வருஷம் 2.5 வருஷம்தான். முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க தான் 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. 108. கண்டிப்பாக முதல் முறை சிஎம்ஏ டைரெக்டாக நுழையும் போதே முதலமைச்சராக நுழைஞ்சவர் இவர் தான். எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, யாரும் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இபிஎஸ் இல்லை, அண்ணா இல்லை, இவர் இல்லை, நம்ம கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை. ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏவாக ஒரு 2-3 டென்யூர் இருந்து தான் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் விஜய் என்டரிங் த அசம்பிளி ஆஸ் எ சிஎம். அப்போ அவங்கக்கிட்ட பெரிய அனுபவங்கள் இருக்கும், சட்டமன்ற மாண்புகள், மரபுகள் இதெல்லாம் தெரியும்னு சாதாரண மக்களுக்கு தெரியும். அவங்க புதுசு பாவம்.
நேற்று வரைக்கும் விளையாடு பிள்ளைங்களா இருந்தாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இன்றைக்கி மந்திரி ஆகிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திணறுவாங்க. இது பெரிய பகாசூர கம்பெனி மாதிரி 75 வருஷ கட்சி கொட்டை போட்டு பழந்தின்னவெல்லாம் இருக்கான். பார்த்தீங்கன்னா 8 வாட்டி எம்எல்ஏ, இவரே 9 முறை நினைக்கிறேன் இபிஎஸ், புரியுதுங்களா? ஸ்டாலினே ஒரு 6-7 வாட்டி இருக்கும். ஸோ பல முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, அமைச்சர்களாக இருந்தவங்க, சட்டமன்ற பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. இந்த சின்ன பசங்க என்ன இந்த பருந்து கோழி குஞ்சு மாதிரி இருக்குமே, என்ன ஆக போதோன்னு நினச்சேன் நான். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாம் பழகிய ஆட்கள், அனுபவம் உள்ள ஆட்கள். ஏங்க எப்போவுமே ஒரு விஷயத்தில் அனுபவம் இஸ் அட்வான்டேஜ் தானே. ஒரு பிளேயில் நீங்கள் 2 கேம் ஆடிட்டு 2 காம்படிஷனில் கலந்துட்டு ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கும் இந்த காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு கேமே அப்படின்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அப்போ நான் எதிர்பார்த்தேன் எப்படி சமாளிக்க போகிறாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா, அவங்க ரொம்ப மெக்னானிமஸாக சைலண்ட்டாக, அவங்க தலைவர் இப்படி பார்க்க கூட வைக்கல, அமைதியாக இருந்தாங்க. எப்போனா எதிர்கட்சி தலைவர் சரமாரியாக பேசுகிறாரு. சாதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம், லாவணி கட்சி எழுந்துக்குவாங்க, இந்த பக்கம் ஓடுவாங்க, அந்த பக்கம் கத்துவாங்க, சபாநாயகர் அமைதி அமைதின்னுவார். எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, நீண்ட நேரம் பேசினார். அவருக்கு எந்த டைம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சபாநாயகர் கொடுக்கல. இந்த சபாநாயகரை நம்ம பாராட்டணும். இந்த சட்டமன்றம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்ததுக்கு சபாநாயகர் ஒரு முக்கிய காரணங்க. ஈ பிளேட் எ நியூட்ரல் ரோல். ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம அப்பாவை பார்த்துருக்குறோம், பிஹெச் பாண்டியனை பார்த்துருக்கோம், தனபால், தமிழ் குடிமகன், ஆவுடையப்பன், யாரையோ பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் எவ்வளோ பார்ட்டிஷனாக இருந்தாங்க, ஆளுங்கட்சிக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இவர் அப்படி இல்லை. ஆதவ அர்ஜுனா உட்காருங்க சார், ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க கண்டிச்சார் அவரே. எதிர்கட்சி இருந்தாலும் இல்லை அமைதியாக இருங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா எதிர்கட்சி தலைவர் சரமாரியாக குற்றச்சாட்டு வச்சார். அதுக்கு முதல்வர் பதில் சொல்லும்போது கடைசி நாள் திரும்பி எதிர்கட்சி தலைவர் எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லாம் ரைஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், சிட் டவுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த சபையில் அவர் தான் அத்தாரிட்டி, சிஎம்ஓ அல்லது யாருக்கும் பாஸ் ஆஃப் த அசம்பிளி இஸ் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன் டுடே. ஆனால் அவர் என்ன பண்ணார், எவ்வளோ மெக்னானிமஸாக இருந்தார்னா, சாதாரண மரபு என்னன்னா அந்த ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்து மேலே விவாதம்லாம் நடக்கும். கடைசியக்கு முன்னால் லாஸ்ட் பட் ஒன்ற மாதிரி முதல்வர் பேசி தொகுப்புரை பதிலுரை சொல்கிறதுக்கு முன்னாலே எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் பேசி முடித்த ஒன்றும் முதல்வர் சொல்லிட்டாருன்னா தட் இஸ் எண்டு. அதுக்கு மேலே திரும்பி அதில் விவாதம், கேள்வி, உபகேள்வி, துணை கேள்வி இதெல்லாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் எவ்வளோ நியூட்ரலானா, எதிர்கட்சி தலைவர் முதல்வர் பாதி பேசிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்றும் இவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க. எந்த பார்ட்டி என்ன பிரிட்டிஷ் பார்ட்டியாக இருந்தது இவருக்கு முன்னால் ஆட்சி, எந்த பார்ட்டியை அது வெளியேற்றிட்டு ஆட்சி அகற்றிட்டு வந்திருக்கு இந்த பார்ட்டி டிவிக்கு. என்னவோ எந்த பார்ட்டி பேரை சொல்லுங்க, தைரியம் இருந்தால் ஆச்சா போச்சான்னாங்க. இதுதான் இப்போ பார்ட்டி ஃபண்டு தான் இப்போ இபி இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் நிர்மல்குமார். இப்போ பார்ட்டி ஃபண்டுன்றது வெறும் டாஸ்மாகில் தான் சொன்னார் விஜய். எவ்ரிவேர் அங்கிங்கனாதபடி பிடபிள்யூடி இப்போ ஏவா வேலு வீட்டில் ரைட் நடந்துட்டு இருக்குது. போடாத ரோடுக்கு 7 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்குது. ஸோ அவங்க கம்பை கொடுத்து அடி வாங்கினாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம உதயநிதியன் கம்பெனி அவர் கம்பை கொடுத்து விஜய் கிட்ட அடிங்க எங்களன்னு அடிச்சு அடி வாங்கிட்டாங்க. ஆமாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் ஒரு மரபை கூட மீறி முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டங்க, அவரை ஒன்றும் தடுக்காதீங்க, நீங்கள் என்ன கேட்கணுமோ விளக்கமோ அதுக்கு உங்களுக்கு அப்புறம் நான் அனுமதி கொடுக்குறேன்னாரு. அது மரபு மீறிய செயல். ஆனால் சபாநாயகர் தானே பாஸ், இஎஸ் த டிஸ்கிரிஷனரி பவர்னு வாங்க. அவர் எதை ஒன்றா செய்யலாம், அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. அதை பயன்படுத்தி சொன்னார். ஆனால் அப்போ கூட அமைதியாகாமல் வெளிநடப்பு போகிறாங்க. சாதாரணமாக நான் என் அனுபவத்தில் வெளிநடப்பு எப்போ போவாங்கன்னா, எங்கள் கருத்தை தெரிவிக்க சபாநாயகர் அனுமதிக்கலை, எங்களை பேச விடலை, எங்களுடைய தீர்மானத்தை அவர் எடுத்துக்க மாட்டேன்றாரு. சபாநாயகர் மேலே குறை சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் சபாநாயகர் இவ்வளோ நல்லவராக இருக்கார்,
உட்காருப்பா, நான் உனக்கு அடுத்தது சான்ஸ் கொடுக்குறேன் பேசுப்பான்றாரு. இல்லை ஏன்னா அவங்களால முடியல, உட்கார முடியல. விஜயனுடைய நல்ல வேலை, விஜய் இந்த முடிக்கும் போதெல்லாம் உதயநிதி இல்லாமல் இருந்தது நல்லது. இல்லைன்னா பர்சனலாக ஆயிட்டா மாதிரி இருக்கும்ல. இப்போ அவங்கெல்லாம் இல்லாத போதே இது வந்து உதயநிதி அவமானப்படுத்திட்டார், ஸ்டாலின் அவமானப்படுத்திட்டாருனாங்க. அவர் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொன்னார். இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே உதயநிதி எல்லாம் உட்காந்துருக்கும்போது இவர் இந்த கதையை சொல்லி எங்கள் அப்பா அவங்க அப்பாவை காணோன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அது இன்னும் பர்சனலைஸ்டாக போயிருக்கும். நல்ல வேலை, அதிர்ஷ்டவசமாக அவங்கெல்லாம் யாரும் இல்லை. அப்படி இல்லாத போதே டிவியில் பார்த்துக்கின்னு ரிட்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அதாவது நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அது கூட அவர் அந்த பின்னால் அந்த மதுவிலக்கு அமைச்சரை கேட்டு என்னப்பா அது பார்ட்டி ஃபண்டுன்னு, பார்ட்டி ஃபண்டுன்னார். அவ்வளோதான், அப்படியே இறங்கி எழுந்துட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் எப்படி சொல்லலாம், எந்த பார்ட்டி சொல்லுங்கன்னா டீ பார்ட்டியாக சொல்கிறாரு, டிஎம்கே பார்ட்டியை தான் சொல்கிறாரு. அவரும் ஏதோ நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இது இல்லை சொல்லுன்னா அப்புறம் தான் கதையெல்லாம் அவன் சொல்லிட்டாரு. ஒரு ஃபோட்டோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சார் சோஷியல் மீடியாஸில். வந்து தாம்பரம் பயோமைனிங் அதில் வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ப்ராஜெக்ட்க்கு கிட்டத்தட்ட 2.5 crores வந்து பார்ட்டி ஃபண்டாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற, ஏன்னா ஆதாரம்னு அங்கே கேட்டதுனால இப்போ வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு. அதாவதுங்க இப்போ என்ன நமக்கு புரியுதுன்னா, மின்சார அந்த ஒயிட் பேப்பர் வெளியிட்டதில் ஏவா வேலுடைய அந்த பிடபிள்யூடி எல்லாத்துலேயும் இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, மையநாதமாக ஏன் இதுக்கு முன்னாலேயே சிஎம்டிஏலேயே பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டே விஜய் ஆட்சிக்கு வந்த 3வது நாள் ஆர்டர் போட்டால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸில் நான் பார்த்தேன் அதை. ஸோ பார்ட்டி ஃபண்டுன்ற மாதிரி தான் இவங்க எல்லா சகல துறைகளிலும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அறப்போர் இயக்கம் இருக்குது இல்லையா, அவங்க சொல்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் பிடபிள்யூடியில் அப்படின்னா ஒரு பாலம் கட்டணும் இல்லை ஒரு எதுனா 20% நீங்கள் பணம் கொடுக்கணும். ஆமாம், அது எப்படின்னா நீங்கள் இதில் மோடஸ் ஆப்பரண்டியை பார்த்தா தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது ஏதோ அவன் கொடுக்குறான் போச்சின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை, நம்ம கவர்மெண்ட் பணம் அவங்க மூலமாக கான்ட்ராக்டர் மூலமாக பார்ட்டிக்கு போகுது. இதுதான் பார்ட்டி ஃபண்டு. அதனுடைய இது என்னன்னா, ஏதோ அவன் கொடுக்குறான் இல்லை, இப்போ அவனுக்கு தெரியும்ல 20% ஏவாவேலு கப்பம் கட்டினா தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா 100 ரூபா ப்ராஜெக்டை 120 ரூபா வச்சிருவான். ஸோ அரசு பணம் வந்து நேரம் அவங்க பாக்கெட்டுக்கு போகுது, கட்சி நிதின்னு. ஆமாம், அரசு பணம் வயா கான்ட்ராக்டர் டு பார்ட்டி போகுது, டிஎம்கே பார்ட்டிக்கு போகுது. இப்படி தான் 2G கேஸில் ராஜா வந்து 214 கோடியை வயா சோமெனி கம்பெனிஸ் கலைஞர் டிவிக்கு அமிச்சார். அதனால தான் கனிமொழி வாஸ் அரஸ்டட். அதர்வைஸ் ஹி இஸ் நாட் இன்வால்வ்டு இன் எனி ஸ்கேம். அவங்க வந்து அப்போ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கலைஞர் டிவியில் இருந்தாங்க. அதனால தான் ஷி வாஸ் அரஸ்டட். ராஜா வாஸ் அரஸ்டட் பிகாஸ் ஹி வாஸ் த டெலிகாம் மினிஸ்டர் ஹூ டிட் எவ்ரி திங். அவங்க வந்து பயனாளி, பெனிஃபிஷரியாக தான் அவங்க மாட்டினாங்க. ஸோ அதனால் இது வந்து திமுகவுடைய ஜீன்லேயே இருக்குங்க. இந்த ஊழல் பண்ணுறது, அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறது, அதை விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கி கூட திருவாரூர் கல்யாணத்தில் சொன்னார் ஸ்டாலின், திமுக எந்த நீதிமன்றத்திலாவது அதன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா, அதுதான்டா உங்க மேல இருக்கிற உங்க திறமையே அதுதான். ஆமா, எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்க மீண்டு வந்துருவோம், தைரியம் இருந்தா மோதி பாருங்க அப்படிலாம் கேக்குறாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னாங்க, ஏவாவேலு மேலே ஒரு அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. 7.5 கோடி மதிப்புள்ள ஒரு புது ரோடு போடுறது கரூர் பகுதியில் போடவே இல்லை, போடாமலே பில்லை வந்து செட்டில் பண்ணி அதான் பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்கோம். அப்போ இதை பற்றி கம்ப்ளைண்ட் வருது. ஒரு அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரசாங்கம் என்ன பண்ணோம், அதை டிஏவிசி டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸுக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் உண்மை தன்மை இருக்கா, பிரைமா ஃபேசி இருந்ததுன்னா ரெய்டு போவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மல் இது தானே. திமுக ஆட்சியில் ரெய்டு பண்ணலையா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் வீட்டில் ரெய்டு ஆச்சு நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு இஸ் மூவிங். கரப்ஷனுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, தே ஆர் மூவிங். உங்கள் ஆட்சியில் தான் இடி வந்து 292 பக்கத்துக்கு சாட்சி ஆவணங்கள் கொடுத்தா கூட கோயன் நேரு மேலே எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. அந்த அப்படி எல்லா ஆட்சியும் அப்படி இருக்காது இல்லை. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு ஏன் பண்ணல. ஆச்சா இப்போ என்னாச்சு, அவங்க வந்து ரெய்டு பண்ணுறாங்க,
சரி, லெட் தம் ரைடு. மடியில் கனம் இல்லைன்னா வழியில் உங்களுக்கு எதுக்கு பயம்? ஆனால் என்ன பண்ணுறாரு அவர் உடனே, இது பழிவாங்கும் உணர்ச்சி, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட ஆர்எஸ் மாட்டோம். பாரதி சொல்லியிருக்காரு சார், நாங்க அந்த மாதிரி இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு விஜய் அவர் வந்து அரசியல்ல இருந்திருப்பாரா, நாங்க ஆட்சியில் இருக்கும் போது அவர் வீட்டுல ரைடு விட்டுருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சார். அவர் வீட்டில் நீ ரைடு விடுறதுக்கு அவர் என்னப்பா மக்கள் பணத்தை எடுத்தாரு? டிக்கெட் பணத்தை சொல்கிறீங்களா மக்கள் பணம்? அது கூட அவர் டைரெக்டாக எடுக்க மாட்டார், அவருக்கு ப்ரொடியூசர் கொடுத்துருப்பான், அதெல்லாம் அவர் முன்னாலேயே வாங்கியிருப்பார். தியேட்டருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. சும்மா நட்டும் விவரம் இல்லாதவங்க பிளாக் டிக்கெட்லாம் சொல்கிறாங்க. சரி, நடிகர்களுக்கும் தியேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அவங்க நடித்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் வருவான், தியேட்டர் ஓனர் வருவான், இப்படி இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஊழலில் வந்து கரை தேர்ந்தவங்க இவங்க. சர்க்காரியா கமிஷன்னு ஒரு கமிஷனே போட்டாங்க இந்திரா காந்தி கருணாநிதி பீரியடில், டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த ஆட்சியை கம்ப்ளீட்டாக. அவன் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் வந்து உண்மைன்னு நிரூபணம் ஆச்சு. ஆனால் அந்த அறிக்கையை வாங்கி கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுட்டாங்க இந்திரா காந்தி. ஓகே, ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்? இவர் போய் அலைன்ஸ் சேர்ந்துட்டார். அப்போ அந்த அம்மா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? இப்படி தான் இவங்க தப்பிச்சாங்களே தவிர இப்போ கூட பிஜேபியில் போய் சேருவாங்க. ஏன்னா ஆமாம், வாய்ப்பு இருக்குது, தனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்கிற புகார்கள், மாநில அரசு கிடிக்குப்பிடி தப்பிக்கணுமே, ஏதோ ஒரு அதிகாரத்தை போய் பிடிச்சிக்கலான்னு அதுக்கு ஒரு கோஷம் சொல்லுவாங்க. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி சார், குழப்பம் நடக்கணும் இல்லை திமுகவுக்கு. ஸோ திமுக என்பது ஊழல் கட்சி. அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லி முத்திரை குத்தினார். புரியுதுங்களா? கருணாநிதியை தீய சக்தின்னு முத்திரை குத்துறதுக்கு எம்ஜிஆர் காரணம் என்னன்னா, ஊழல் அப்படியே மக்கள் பணத்தை, ஏன்னா அவருக்கு என்ன வருத்தம்னா நம்ம உருவாக்கணும். அவர் தான் ஹெல்ப் பண்ணி ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் அண்ணாவின் மரணத்துக்கு பிறகு விஆர் நெடுஞ்செழியன் தான் சீனியர், ஓகே, செகண்ட் இன் கமாண்ட், நாவலர்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்திருக்கணும். பட் இந்த ஆள் 6வது 7வது இடத்துல இருந்தால் கருணாநிதி, இவரை தூக்கின்னு வந்து எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட போய் இருந்தாலும் சரண்டர் ஆகி என்னை எப்படி ஆக்குங்கன்னு சொல்லி, பதவி பித்தன் தான் கருணாநிதி, ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் பையன்கிட்ட கூட கழகத் தலைவர் பதவியை கொடுக்கல. பார்த்தீங்கல்ல என்ன கொடுத்தாரு? செயல் தலைவர்னு ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்தாரே தவிர கழகத் தலைவர் நான் தானார் கடைசி வரைக்கும். அதனால் அவர் ரொம்ப போஸ்ட் மாங்கர், இந்த பொசிஷன் மாங்கரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதில் எம்ஜிஆருக்கு வந்து குற்ற உணர்வு வந்து தான் சண்டை போட ஆரம்பித்தார். நான் வந்து சப்போர்ட் பண்ணி உன்னை சிஎம் ஆக்கி நெடுஞ்செழியன் தான் நியாயமாக வந்திருக்கணும், அவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணி சூப்பர் சீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா நீ மக்கள் படத்தை இப்படி போட்டு ஆள்ற அப்படின்ற சண்டை தான் அதிமுக உருவாச்சு. அதனால் வந்துங்க திமுக வந்துங்க ஊழல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம். அவங்க அதிகாரத்துக்கு வர்றது, ஆட்சிக்கு வர்றதே சொத்து குவிக்கிறதுக்கும் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு தான். அதனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இன்னும் மெயின் பிக்சர் வருது. ஓகே சார், இது வந்து ஒன்லி மெயின் பிக்சர் எது சார் இருக்கும்? இதுக்கு மேல நிறைய இருக்கும். இதுவே லட்சம் கோடி இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் பாருங்க, லட்சக்கணக்கான கோடி. கண்டக்டருக்காக வாங்கினதுலேயே 1098 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதா மின்சாரத்துறை சொல்லி. ஏங்க நான் கேட்குறேன், இப்போ வேலுக்கிட்ட 60 தொகுதியோ 40 தொகுதியோ ஸ்டாலின் கொடுத்துருக்கார் தேர்தல் போது. கொடுத்துருக்கிறாருன்னா என்ன? அந்த தொகுதியை ஜெயிக்க வைக்கிறது உன் பொறுப்பு. நேருக்கிட்ட ஒரு 50 தொகுதி, செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு 60 தொகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நடக்கிற எல்லா செலவுகளையும் நீங்கள் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு தகவல் என்னன்னா, ஏவா வேலு இந்த தொகுதியை பார்த்தது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள், கம்யூனிஸ்டுக்காரனுக்கும் கொடுத்துருக்காரு, முஸ்லீம், அதனால தான் கதறாங்க. இப்போ ஓகே, 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு ஒரு கேண்டிடேட்டுக்கு. அப்படின்னா 4680 கோடி கொடுத்துருக்கிறாரு. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் எனக்கு கிடைச்ச. ஏன்னா இதெல்லாம் என்ன செக்கிலியா கொடுப்பாங்க? புரியுது. ஸோ ஐ காட் த நியூஸ். ஸோ இவங்கெல்லாம் கிங் பின்ஸ் மாதிரி. செந்தில் பாலாஜி அங்கே ஒரு 60 தொகுதி கொங்கு பெல்ட்டில், இவர் நேரு டெல்டாவில். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம் ஏது? பரம்பரை பணக்காரர்களா? இல்லை தான், ஊரை அடித்து உலையில் போடுறது தான். மக்கள் வரி பணத்தை கான்ட்ராக்டர் மூலமாக ஆக நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையே குத்துறாங்க. நமக்கே அந்த 5000 ரூபாய் ஓட்டா வரும்.
புரியுதா உங்களுக்கு? மகளிர் உரிமை தொகை எல்லாமே நமக்கு வரும். நம்ம கிட்ட அடிச்ச கொள்ளையே நம்ம கிட்ட திரும்பி வரும், ஒரு சலுகையாவோ அல்லது ஒரு பணமாவோ வருது. ஸோ அதனால வந்துங்க ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கு விஜய் நடவடிக்கைகளை துவக்கி விட்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். திருவாரூர்ல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர் பேசியிருக்காரு சார். நீங்க முதல்வரை காணும் சட்டசபையில தேடாதீங்க, மக்கள் மனசுல போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு ஒரு ட்விட்டர்ல பதில் போட்டேன், அதை படிச்ச ஒண்ணுமே. அதனாலதான் மக்கள், குளத்தூர் மக்கள் வந்து உங்களை வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு நீங்க போராடினீங்க. உங்களை எம்எல்ஏ கூட ஆகக்கூடாதுன்னு மக்கள் மனசுல நீங்க அவ்வளோ இடம் பெற்று இருக்கிறதால தான் எம்எல்ஏ கூட ஆகாது விட்டுருக்காங்க. இன்னொன்று சொல்கிறாரு அவர், அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகளிர் உரிமை திட்டம் இருக்கும் வரையில் நான் தான் முதலமைச்சர். ஓகே, அது அவருடைய தான் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த திட்டம் இருக்கும் வரையில் நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. என்ன ஆச்சு அவருக்கு, மரக்கழண்டா மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லை, அவருக்கு ஆழ் மனசில் இன்னும் நான் முதலமைச்சர் இல்லை அப்படின்றது இன்னும் உணரலையா? அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்ததால் சில பேர் அப்செட் ஆகிடுவாங்க தெரியுமா. இறந்துட்டா கூட இல்லை அவன் இருக்கிறான்வாங்களா. அந்த மாதிரி பதவி போயிட்டா கூட நான் தான் முதலமைச்சர், நான் தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த அனாலஜியில் நான் யோசித்தேன், அப்போ சத்துணவு திட்டம் தொடர்ற வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா? இன்னைக்கும் தொடருது இல்லை? அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான், எங்க திட்டம் தமிழ்நாட்டில் இருக்க வரையும் எங்க ஆட்சி தான் நடக்குது. அதாங்க, அதை தாங்க நான் சொல்றேன். அப்போ சத்துணவு திட்டத்தை தானே நீங்க அமுல் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்போ எம்ஜிஆர் ஆட்சி நடந்துட்டு இருக்குது இல்லையா? 69% இடஒதுக்கீடு, உச்ச நீதிமன்றத்தில் போய் சமூக நீதிக்காக போராடிய வீராங்கனை ஜெயலலிதா. அப்போ 69% இடஒதுக்கீடு தொடரும் வரையில் ஜெயலலிதா தான் முதலமைச்சர். என்னங்க கூத்தடிச்சிட்டு இருக்காங்க? அதாவது மக்கள் தங்களை தோற்கடித்து விட்டார்கள், ஜனநாயக ரீதியாக விஜய் வந்து தங்களை தோற்கடித்து விட்டார் என்பதை இன்னும் உணராம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. அப்போ நான் வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது மென்டல் பேலன்ஸ் தட்டி போச்சா அப்படின்னு நினைச்சா தப்பா இல்லையா? நான் வந்து அவங்களுக்கெல்லாம் லூஸ் ஆகிட்டாங்கலாம் நான் சொல்ல. எல்லாருக்குமே வரும், எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம். ஒரு இழப்பு வந்ததுன்னா எதிர்பாராத இழப்பு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு இழப்பு நமக்கு வந்துடுச்சுன்னா we may lose our balance, mental balance. அது இன்னைக்கு திமுகல பல பேருக்கு வந்துடுச்சு பொழுது. ராசா ஒரு பக்கம் பேசுறாரு சார், அவர் சொல்றதுதான் சார், தனித்து போட்டி அப்படின்றத இப்ப அறிவிங்க தலைவரே அப்படின்னு சொல்றாரு சார். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, உன் கூட எவனுமே இல்லை, எல்லாரும் போயிட்டான். உன் கூட இருந்த 9 வருஷமா இருக்குது மெகா கூட்டம், ஒவ்வொருத்தனை கைட்டின்னு போயிட்டான். இப்போ வைகோ போறாரு. ஆமா, இப்போ எல்லாரும் போன பிறகு நான் தனியாக நிற்பேன்னா தனியா நின்று தானே ராஜா ஆகணும், வேற வழியே இல்லை. உனக்கு வேற வழியே இல்லாத போது தலைவா முடிவெடுங்கன்னா அவர் என்ன முடிவெடுக்கிறது? மற்றவன்லாம் முடிவு எடுத்துட்டு போயிட்டான். அதாவது ஜோக்கா தெரியலிங்க உங்களுக்கு? கண்டிப்பா சார். என்டையர் டிஎம்கே அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாத ஆயிட்டாங்க போல தெரியுது எனக்கு. அதே மாதிரி சிபிஎம் சார் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நேற்று, கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புடலங்காயில வந்து திமுக, அதிமுக, பாஜக. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேங்க, இதுதான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதாவது நாளைக்கு வந்துடும் சொல்ல மாட்டேன், இடைத்தேர்தலுக்கு வந்துடும் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற ஒரு கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திமுக, அதிமுக, பாஜக வேற வழிங்க. See, Vijay has become the enemy, காமன் எனிமி ஆயிட்டாரு. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க? திமுக தனியாக போட்டி போட்டால் முடிஞ்சாங்க. இன்னும் இந்த ஊழல்களெல்லாம் அம்பலமாச்சுன்னா இடைத்தேர்தலெல்லாம் வந்து ரொம்ப படுதோல்வி அடைவாங்க. ஏன்னா மக்கள், நீங்கள் 1000 சொல்லுங்கள், கரப்ஷன் லூட் பண்ணிட்டாங்க பப்ளிக் மணின்னா உங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன் கருணாநிதி 13 வருஷம் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தலையை தூக்க முடியல? அப்புறம் கூட அதிமுக இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஜேவும் ஜாவும், இல்லைன்னா இவர் தலையை தூக்கியே இருக்க முடியாதுங்க. ஸோ ஏன்னா கரப்ஷன், தீய சக்தின்னு ஒரு பெரிய முத்திரையை முதுகில் குத்திட்டார் எம்ஜிஆர். அதனால் வந்துங்க, நீங்கள் கரப்ஷன் இதெல்லாம் ஒழுங்காக போட்டு, ஆனால் இவங்க பெரிய பெரிய கோர்ட்டெல்லாம் பார்ப்பாங்க, வக்கீல்லாம் கொண்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பணம் இருக்குது இல்லைங்க. ஒரு நாள் ஒரு சிட்டிங்க்கு 10 லட்சம் வாங்குறோன்னெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ பணம். ஆமாம், கோர்ட்டுன்றதுங்க, சட்டன்றதுங்க
நீங்களே நேராக கொலையை பார்த்தா கூட சாட்சி இல்லாமல் ஆவணம் இல்லாமல் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வில் பி given டு த அக்யூஸ்டு. நீங்கள் வந்து ஐயம் இல்லாத அளவுக்கு நிரூபிக்கணும். அதுதான் இந்தியன் லா. அப்போ இவங்கெல்லாம் வந்து அதில் ஏதாவது சந்து பொந்து இடுக்கு இருக்குதா, அதில் பூந்து வந்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க, சட்டத்தை பயன்படுத்த நினைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டைட்டாக எஃப்ஐஆர் போடணும், டைட்டாக வந்து விசாரணை நடத்தி எஸ்கேப் ரூட் எல்லாத்தையும் அடைச்சி இவங்களெல்லாம் தண்டிக்க வச்சு இவங்க பணத்தெல்லாம் அந்த சொத்தெல்லாம் சேர்த்து கஜானாவில் சேர்க்குற வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது வந்து நிச்சயம் மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி KN ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். நேற்று வந்து விஜய் அவர்கள் சொன்னதுக்காக, அந்த சட்டசபையில் அவரை காணோம், அப்பாவை காணோம்னு சொன்னதுக்காக அவர் உடனே அந்த பதிலடியாக என்ன சொல்றாருன்னா, இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் வந்து அவர் போட்டியிடுற தகவல் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் கூடிய விரைவில் MK ஸ்டாலின் வந்து சட்டசபைக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி. அதோட சொல்ல அவர் வருவார், பொறுப்பேற்பார்ன்றாரு. என்ன பொறுப்பேற், முதல்வர் பொறுப்பேற்பாரா இல்லை எதிர்கட்சி தலைவராக உதயநிதி சரியில்லை பர்ஃபார்மன்ஸ், இப்போவே எல்லாம் மூஞ்ச சுழிக்கிறாங்க. என்னையா இந்த ஆள் வந்துட்டு இருந்து சண்டை போடணும், வாக் அவுட். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் இது மாதிரி நிறைய பேப்பருங்களை எடுத்து படிச்சுட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆனார். வெளியில் போயிட்டார். ஆனால் 22 பேர் அந்த கட்சி பிரிஞ்சு இருந்தது எடப்பாடிக்கு, 22 பேர் தான் அவர் கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த 22 பேரும் எதிர்த்து வாக்களிச்சாங்களா? ஸோ ஒரு கொள்கையில் நீங்கள் ஃபர்மாக இருக்கணும்ல. அப்போ நீங்கள் ஓடி போயிட்டாரு, அதுவே அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்கு. ஆப்போசிஷன் அவங்க தான், ரியல் ஆப்போசிஷன் உள்ளே இருக்குது, அஃபிஷியல் ஆப்போசிஷன் ஓடி போச்சு. இப்போ நேற்றும் பாருங்கள், ஆப்போசிஷன் உள்ளே இருக்குது எடப்பாடி, ஆனால் நீங்கள் தான் அஃபிஷியல் ஆப்போசிஷன் ஓடி போகிறீங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு முறையும் ஓடி போகிறது, அதுவும் நேற்று ஓடினதில் வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை. என்ன நியாயம் இருக்குது? உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரெஸ்ஸில் பேசுகிறத இங்கே பேசியிருக்கலாமா? அதனால் வந்துங்க KN நேருலாம் பேசுகிறாருன்னா பாவம், அவர் எத்தனை நாள் வெளியே இருக்க போகிறார் இன்னும். அவ்வளோ ஊழலுங்க. அவரும் லேஸ்பட்ட ஊழல்களில் அவர் அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2200 போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 35 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காருங்க. ஒரு வேலைக்கு ஒரு பதவிக்கு. ஒரு ஆளுக்கு நியமனம்னா அவன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதாது, டிகிரி படிச்சிருந்தா போதாது, இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் போதாது, காசை கொடு. எத்தனை பேர் கொடுக்க முடியும்? 35 லட்சம் இருக்கிறவங்க பொட்டி கடை வச்சுருவானா? ஸோ அது கணக்கை பாருங்க, 2000 கோடிக்கு மேலே இருக்கும். அது இல்லை அட்லீஸ்ட் thousands of crores இருக்கும். அந்த ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆள் எடுக்கிறதுல மட்டும்னா தமிழ்நாடு பூரா எல்லா துறைகள்லையும் பல லட்சம் கோடியை லூட் பண்ணியிருக்காங்க திமுக அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள். எல்லாமே அப்படிதான் சார், 1000 மாதிரி இல்லை, crores and crores தான், லேக்ஸ். நம்ம பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதி அமைச்சர் இருந்தார், அவருடைய ஆடியோ, அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பயல்களும், அதாவது மகனும் மருமகனும் செம பணத்தை சேர்த்துட்டானுங்க. ஆளுக்கு 30,000 கோடி சேர்த்துட்டானுங்க. இப்போ அந்த பணத்தை என்ன பண்ண தெரியும் மூழ்கின்னு இருக்கானுங்க. அவர் பேசும்போது 1.5 வருஷம் கூட ஆகலை, அப்போவே 30,000 கோடின்னா இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ அடிச்சிருப்பானுங்க? ஆளாளுக்கு லட்சம் கோடி இருக்குங்க. இப்போ எவாவேலு 1 லட்சம் கோடி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி சொல்லவே வேணாம், அவர் தான் சூப்பராக இருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப இன்னோவேட்டிவாக நுணுக்கமாக திருடுவார் அவர். சார், அறநிலைத்துறை இதுதான் முக்கியமான விஷயம். சட்டசபையிலையும் வந்து ரமேஷ் அவர்கள் பயங்கரமாக கேள்வி கேட்டார் அந்த மல்டி லெவல் பார்க்கிங், அதை பற்றி. சார், இப்போ சேகர் பாபு அவரோட கேஸ் வந்து கோர்ட்டில் நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2 விஷயம். ஒன்று வந்து இந்த அறநிலையத்துறையில் பற்றி விவாதம் வந்தபோது சேகர் பாபு எழுந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஏதோ பேசினார். ஆனால் இட் இஸ் அன்கன்வின்சிங். கன்வின்ஸ் ஆகலை யாரையும், மக்கள் பார்த்தவங்க நேரலையில். ஏன்னா அந்த ஆளுநர் உரையில் முதல் நாளே என்ன கிளப்புனாங்கன்னா, திமுக அந்த ஈகோ சிஸ்டம், நாங்கள் RSS மாதிரி எழுதுகிறாங்க, இவங்க பிஜேபி பி டீம் தாங்க. அதாவது கோயில் நிதியை புனித நோக்கங்களுக்காக பயன்படுத்தும். புனித நோக்கம்னா என்ன? அப்படியா இப்படியான்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து பதில் கொடுக்கும்போது தான் ரமேஷ் அவர்கள் சட்டமன்றத்தில், இப்போல குன்னூரில் வந்து ஒரு சின்ன கோயில், அதுக்கு மொத்தமே 500 பேர் கூட வரமாட்டாங்க, அங்கே போய் அந்த கோயிலேருந்து 10 கோடியை எடுத்து
மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணிட்டாங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. கழிப்பிடம் கூட இல்லை அந்த கோயில். என்ன இதெல்லாம் சரியில்லை, அதை நாங்கள் ரத்து பண்ணிட்டோன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் ஆஸ் ஏ டிவோட்டி நான் என்ன கேட்குறேன்னா, நான் கோயிலுக்கு போய் ஒரு 100 ரூபாய் உண்டியலில் போடுறேன்னா எதுக்காக போடுறேன்? என் நோக்கம் என்ன? அந்த கோயில் நல்லா பராமரிக்கணும், அன்னதானம் கொடுக்கணும், வர்ற பக்தர்களுக்கு வசதி செய்யணும், இதுக்கு தானே நான் போடுறேன். உனக்கு காலேஜ் திறக்கணும், ஸ்கூல் திறக்கணும்னா கவர்மெண்ட் ஃபண்டு இல்லை, ஏன் கோயில் ஃபண்டில் கையை வைக்கிற? நான் கோயிலுக்கும் ஒரு ஏதாவது கல்லூரி ஸ்கூலும் கூட ஒரு புனித நோக்கம்னு வச்சுக்கலாம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்ன்றாங்க, அதனால் அதை ஒத்துக்கலாம். ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையும் மல்டி லெவல் பார்க்கிங் டூரிஸ்ட்டுக்கு கட்டுற, அதை டூரிசம் டெவலப்மெண்ட்லேருந்து கட்ட வேண்டியது தானே. இவங்களுக்கு எப்போவுமே இது மாதிரி தாங்க, இதில் வாரி அதில் போடுவாங்க, அதில் வாரி. இப்போ திமுக அரசு பண்ண பெரிய துரோகம் தலித் மக்களுக்கு என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க தலித் டெவலப்மெண்ட்டுக்கு, SC STக்கு. அந்த ஃபண்டை பல 100 கோடியை டைவர்ட் பண்ணி செலவு பண்ணாமல் மகளிர் உரிமை தொகைக்கு கொடுத்தாங்க. ஆனால் திருமாவளவன்லாம் வாயை மூடிட்டு இருந்தார், அப்போ எதுவும் பேசல. எப்படி இது சரியா? இந்த ஃபண்டு இதுக்காக கொடுக்குறாங்க, அந்த ஃபண்டு அதுக்காக கொடுக்குறாங்க. பத்தலைன்னா நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து தான் கேட்கணுமே தவிர இதை எடுத்து வச்சுட்டா அப்போ என்ன அர்த்தம்? இது மாதிரி தாங்க கோயில் ஃபண்டை எடுத்துகிட்டு நான் டெம்பிள் வேலைகளுக்கெல்லாம் கமர்ஷியலுக்கெல்லாம் பண்ணுறாங்க. இதை இந்த அரசு சொல்லுது. ஏன் என்ன தப்பு? அதில் நியாயம் தானே. கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி சேகர் பாபு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு இன்னும் விஜய் அதெல்லாம் திறக்கலான்னு தங்கத்தை உருக்குனீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதெல்லாம் அவருக்கு தகவல் வராமல் அவர் பேச மாட்டார். அவர் சும்மா அப்படி இம்மி பேசுகிறாருன்னா அது பின்னால் ஒரு பெரிய பூதம் இருக்கும். அவர் கொஞ்சம் தான் பேசுவார், அதிகமாக பேசவே மாட்டார். அது என்ன ஆக போகிறாரு தெரில. ஏன்னா கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் தங்க விக்கிரகத்தெல்லாம் உருக்கிட்டாங்க, போலியாக வேற உலோகத்தில் வச்சுட்டாங்கன்றது தான் பினராயி விஜயன் ஆட்சியையே காவு கொடுத்தது. அதனால் இப்போ இதெல்லாம் வெளியே வந்துச்சுங்க, திமுக தலையை தூக்க முடியாது. பக்தர்கள் கடுப்பாவானா மாட்டாங்க. அதனால அது சேகர் பாபு பிக் ட்ரபிளுக்கு. இப்போ அவர் ரிலீஃப்காக தான் ஓடினார் கோர்ட்டுக்கு. அந்த துறைமுகம் தொகுதியில் தேர்தல் நாளன்று, வாக்குப்பதிவு நாளன்று அவங்க தாவேகா வேட்பாளர் இவர் தாக்குனாருன்னு தான் கம்ப்ளைண்ட். அது நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்தோம். ஒரு மினிஸ்டருக்கு அங்கே தேவையில்லை, ஆனால் அதை ரத்து பண்ணணுன்ட்டு தான் அவர் கோர்ட்டுக்கு போனார். அந்த முகாந்தரம்லாம் இல்லை, ரத்து பண்ண முடியாதுன்னு கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஸோ சேகர் பாபுக்கும் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.